நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருப்பாணாழ்வார் சாத்துமுறை வைபவம். சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா கண்ட தாயார்கள் சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழா. ஸ்ரீ பராசக்தி அம்மனுக்கு நடைபெற்ற தெப்போற்சவம். காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவில் மகா கும்பாபிஷேகம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோபுர தரிசனம். ஸ்ரீரங்கம் ஓடத்துறை ஸ்ரீ ஆற்றழகிய சிங்கப்பெருமாள் கோவில் கார்த்திகை உற்சவம் வைபவமாக நடைபெற்ற ஏகதின லட்சார்ச்சனை. சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். இங்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் ஹிந்து தர்ம பிரச்சார பரிஷத் சார்பில் மாணவர்களுக்கான ஸ்ரீமத் பாகவத கீதா ஜெயந்தியையொட்டி கீதை பாராயண போட்டிகள் நடைபெற்றது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் கேடயங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ திருப்பாணாழ்வார் சாற்றுமுறை வைபவத்தை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மாடவீதியில் ஸ்ரீ திருப்பாணாழ்வார் எதிர்சேவை சாதித்தபடி முன்னே செல்ல வீதி புறப்பாடு துவங்கியது. ஆழ்வாருக்கு சிகப்பு பட்டாடை கட்டி முத்துக்கள் பதித்த கிரீடத்துடன் காதணிகளும் ஆபரணங்களோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். எம்பெருமானை கைகூப்பி தொழுதபடி ஆழ்வார் முன்னே செல்ல தெய்வங்களை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. உபயநாச்சியார்களுடன் உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி தங்க கேடயத்தில் எழுந்தருளி வலம் வர பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களோடு திருமுடியில் கொண்டைகளும் அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் நெத்திச்சுட்டி பட்டை கட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அலங்கார பிரியன் திருமுடியில் மயில் பீலி தாங்கி வைர அபயம் காட்டியபடி பலவித ஆபரணங்களோடு முன்னழகையும் உச்சிபிள்ளை குஞ்சலம் வைத்த பூச்சடை நாகாபரண பின்னலும் கொண்டு பின்னழகையும் காட்டியவாறு உலாவர பிரபந்ததாரர்கள் ஸ்ரீ ராமானுஜர் நூற்றந்தாதி பாசுரங்களை சேவித்தவாறு உடன் வர வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்று வரும் தெப்ப உற்சவத்தின் 2ஆம் நாளில் ஸ்ரீ பராசக்தி அம்மனுக்கு தெப்ப உலா நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிவாலயத்திலிருந்து உற்சவர் அருள்மிகு பராசக்தி அம்மனை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்து ஐயங்குளத்தை அடைந்தனர். அங்கு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களாலும் வண்ண மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் அம்மனை கொலுவிருக்கச் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பச்சை கரை வைத்த காவிப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு ஒட்டியானம், அடுக்கு பதக்கங்கள், காசு மாலை மற்றும் கிரீடத்துடன் மலர் மாலைகள் அணிந்தபடி ஸ்ரீ பராசக்தி அம்மன் விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க தெப்ப உலா துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்குளத்தை சுற்றி ஏராளமான பக்தர்கள் நின்று தரிசிக்க ஸ்ரீ பராசக்தி அம்மன் எழுந்தருளிய தெப்பம் குளத்தை சுற்றி மும்முறை வலம் வந்தது. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதும் பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமி ஸ்தலமாக விளங்குவதுமான அருள்மிகு ஏலவார் குழலி உடனுரை ஏகாம்பரநாதர் கோவில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. அதிகாலையில் கோவில் வளாகத்தில் ஓதுவா மூர்த்திகள் திருமுறை பாராயணம் செய்தபடி இருக்க பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்ததும் கடம்புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோவிலை சுற்றி வலம் வந்தனர்.
ராஜகோபுரம், மூலவர் சன்னதி, அம்பாள் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க காஞ்சி காமகோட்டி பீடாதிபதிகள் முன்னிலையில் விமான கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கோபுர தரிசனம் செய்த எண்ணற்ற பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். திருச்சி காவிரி கரையில் அமைந்துள்ள ஓடத்துறை ஸ்ரீ ஆற்றழகிய சிங்கர் திருக்கோவிலில் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு திருமஞ்சனம் மற்றும் ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. காவிரி கரையோரம் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிங்க பெருமாள் திருக்கோவிலில் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து பலிபீடம், ஸ்ரீ கருடாழ்வார் மற்றும் தீப கம்பத்திற்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். கோவில் வளாகத்தில் வண்ண மாப்பொடி கொண்டு எம்பெருமானின் திருவுருவத்தை அழகாக வரைந்திருந்தனர். கருவறையில் ஸ்ரீ லட்சுமி தேவியை மடி மீது அமர்த்தி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ நரசிம்மருக்கும் தாயாருக்கும் பட்டாடைகள் கட்டி தங்க கவசங்களுடன் கிரீடங்களும் ஆபரணங்களோடு மலர் மாலைகளும் அணிவித்து அழகாக அலங்கரித்தனர். தொடர்ந்து மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு ஏகதின லட்சார்ச்சனை துவங்கியது. அர்ச்சகர்கள் திருநாமங்களை கூறியபடி திருத்துழாய் கொண்டு அர்ச்சனை செய்தனர். நிறைவாக மூலவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆரத்திகள் காட்டப்பட்டன. நாமக்கல்லில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவில். இங்கு 18 அடி உயரம் கொண்டு ஒரே கல்லினாலான ஸ்ரீ ஆஞ்சநேயர் நித்தமும் எதிரே கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ நரசிம்மரை சேவித்தபடி அருள் புரிந்து வருகிறார். கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு மூலவருக்கு 110 கிலோ வெண்ணெய் கொண்டு அலங்காரம் நடைபெற்றது. தங்க தலைப்பாகை அணிந்து வெண்ணெய் காப்பு சாற்றிக் கொண்டு மலர் மாலைகள் அணிந்தபடி காட்சி கொடுத்த மூலவருக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சனை மைந்தனை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கிரீடங்கள் அணிவிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக உபயதாரர்கள் கிரீடங்கள் மற்றும் மங்கள பொருட்களை ஏந்தியபடி நாதஸ்வர மேளதாளங்களோடு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். வெள்ளி கிரீடத்தில் தங்க முலாம் பூசி வெள்ளை மற்றும் வண்ண கற்கள் பதித்த கிளிமூக்கு கிரீடங்களை கைகளில் ஏந்தியவாறு பிரகாரங்களை சுற்றி வந்தனர். பிறகு உபயதாரர்கள் ஆலய பட்டாச்சாரியார்களிடம் கிரீடங்களை ஒப்படைத்தனர். பிறகு அவற்றை ஸ்ரீதேவி, பூமிதேவி தாயார்கள் மற்றும் உற்சவர் ஸ்ரீ சாரங்கபாணிக்கு அணிவித்து கேடயத்தின் மேல் நிறுத்தி ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். சர்வாபரணங்கள் மற்றும் புதிய கிரீடங்களை அணிந்து கொண்டு உபய நாச்சியார்களுடன் அபயம் காட்டியவாறு அருள் புரிந்த சுவாமிக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல திருவீதி புறப்பாடும் நடைபெற்றது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சனீஸ்வர பகவான் திருக்கோவிலில் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் மூலவரை தரிசித்தபடி காக வாகனம் எழுந்தருளி இருக்க கருவறையின் திரை விலக்கப்பட்டதும் வெள்ளி கவச அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவர் ஸ்ரீ சனி பகவானுக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து கொடி, சாமரம், குடை சத்தியம், விசிறி விச்சன்னம் ஆகிய சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து மந்தனுக்கு பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. வெள்ளி கவச அலங்காரத்தில் மூலவரும் கருப்பு வஸ்திரம் மற்றும் மலர் மாலைகள் அணிந்தபடி உற்சவரும் திருக்காட்சி தர அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்திகள் காட்டப்பட்டன.
திரளான பக்தர்கள் சனி பகவானை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலில் கார்த்திகை உற்சவத்தையொட்டி தேவியர்கள் சமேத முருகனுக்கு மயில் வாகன பவனி நடைபெற்றது. முன்னதாக சிவாலயத்தில் வீற்றிருக்கும் மூலவரான அருள்மிகு சொக்கநாதர் நாகபடிகையோடு விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து தனி சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கும் ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கோவில் வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் சுப்பிரமணிய சுவாமிக்கும் அருகே நின்றிருந்த விநாயக பெருமானுக்கும் தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. அழகனுக்கும் தேவியர்களுக்கும் கற்கள் பதித்த கிரீடங்களோடு ஆபரணங்கள் மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளை மயில் வாகனத்தில் எழுந்தருளச் செய்ததும் மங்களவாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து கைலாய வாத்தியங்களோடு உற்சவருக்கு ஆரத்தி காட்டியதும் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. திவ்ய தேசங்களில் இரண்டாவது ஸ்தலமாக விளங்கும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திலிருந்து வெள்ளி தோளுக்கினியானில் உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி நெல்லிக்காய் மாலை, அடுக்கு பதக்கங்கள், வைர காதணிகளோடு நீள்முடி கிரீடம் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தாயாருக்கு தங்க திருக்குடை பிடித்து தீப்பந்தங்கள் முன்னே செல்ல கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வர செய்தனர். பிறகு ஊஞ்சல் மண்டபத்தின் முன்பு நிறுத்தி ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாருக்கு கும்பதீபம் காட்டப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து இசை வாத்தியங்கள் முழங்க தாயாருக்கு தீபங்கள் காட்டப்பட்டன. சர்வ அலங்காரத்துடன் ஊஞ்சலில் அமர்ந்து ஆடியபடி அருள் புரிந்த நாச்சியாருக்கு சாமரங்களும் ஆலவட்டமும் வீசி ஊஞ்சல் சேவையை சிறப்பாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான அருள்மிகு சுந்தராம்பிகை உடனமர் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை கடை ஞாயிறு விழா வைபவமாக நடைபெற்றது. கார்த்திகை மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தலை சம்பந்தப்பட்ட தலைவலி, கண்வலி, தொண்டைவலி உள்ளிட்ட அனைத்து நோய்களும் தீரும் வகையில் மண்டை விளக்கு பூஜை செய்து பக்தர்கள் இந்த சிவாலயத்தில் வழிபடுவது குறிப்பிடத்தக்கது. நேற்று அதிகாலை முதலே சிவாலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். கோவில் வளாகத்தில் மாவிளக்கு செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து வழிபட்டனர். பிறகு மண் சட்டிகளில் தேங்காய் பழங்களுடன் மாவிளக்குகளை வைத்து தலை மீது சுமந்தபடி நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவருக்கு சமர்ப்பித்தனர். இதையடுத்து விசேஷ அலங்காரத்துடன் உற்சவ மண்டபத்தில் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகள் மற்றும் தனி சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ சரஸ்வதி தேவி ஆகியோருக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. தெய்வங்களை தரிசித்த பக்தர்கள் ஆலய வளாகத்தில் ஸ்தல விருட்சத்தின் கீழே எழுந்தருளியுள்ள நாக தேவதைகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டி மனமுருக வேண்டி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கல்லாங்குளம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை திருவிழாவின் நிறைவாக சண்டிகேஸ்வரர் உற்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ சண்டிகேஸ்வரரை அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ரிஷப வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ சண்டிகேஸ்வரரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்ததும் சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். அங்கு ஒய்யாளி சேவை கண்டருளிய பின்னர் உற்சவரை வாகனத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். கரூரில் அமைந்திருக்கும் வெண்ணெய்மலை அருள்மிகு முருகன் கோவிலில் 51ஆம் ஆண்டு திருப்புகழ் படிப்பூஜை சிறப்பாக நடைபெற்றது. சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். திருவடிகளில் வாழை இலை வைத்து மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகள் நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். பக்தர்கள் திருப்புகழ் பாடியபடி இருக்க முருகனின் வெற்றி வடிவேலை வைத்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன.
இதையடுத்து படிகளில் வைக்கப்பட்டிருந்த அகல் விளக்குகளில் தீபங்களை ஏற்றினர். தொடர்ந்து திருப்படிகளுக்கு மாலை சூட்டி அலங்கரித்து ஒவ்வொரு படிக்கும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூரம் காட்டப்பட்டது. இந்த படி பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சேலத்தில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவிலில் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நின்ற திருமேனியுடன் அருள் புரியும் மூலவர் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாளுக்கு தங்க கவச அலங்காரம் செய்திருந்தனர். உபய நாச்சியார்கள் மஞ்சள் பட்டுடுத்திக் கொண்டு வெள்ளி கிரீடங்களுடன் திருக்காட்சி தந்தனர். கோவில் வளாகத்தில் தாயார் சன்னதி முன்பு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளி இருக்க, பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய உற்சவ மூர்த்திகளுக்கு நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடைபெற்றது. தங்க கவச அலங்காரத்துடன் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் திருக்காட்சி தர தீபம் காண்பித்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளை நுழைவாயில் ஆராதனையோடு கோவிலின் வெளியே அழைத்து வந்து வீதி உலா சென்றனர். பிறகு மீண்டும் ஆலயத்தை அடைந்த தெய்வங்களை பரிவார தெய்வ சன்னதிகள் முன்பு நிறுத்தி தீபம் காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் குருப்பநாயக்கன் பாளையத்தில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெற்றன. மூலவரம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் கிரீடமும் வெள்ளி கவசங்களும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சுயம்பு மூர்த்திக்கு பட்டாடை கட்டி மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ மாரியம்மனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மூலவருக்கும் உற்சவருக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் ஏக தீபம் காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனி, திண்டுக்கல் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஐயப்பன் திருக்கோவில்களில் கார்த்திகை திருவிழாவையொட்டி ஹரிஹரசுதனுக்கு நடைபெற்ற அபிஷேக, அலங்கார, ஆராதனைகள் மற்றும் திருவீதி புறப்பாட்டு காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலிலிருந்து உற்சவர் ஹரிஹரசுதனை முல்லை பெரியாற்றங்கரைக்கு அழைத்து வந்து படித்துறையில் நிறுத்தி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி ஆராட்டு வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து மண்டபத்தில் மேடை மீது கொலுவிருக்கச் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் உற்சவரை யானை வாகனத்தின் மேல் அமர்த்தி கொண்டு முல்லை பெரியாற்றங்கரையிலிருந்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பிறகு கோவிலை அடைந்ததும் ஐயப்ப பக்தர்கள் சரண கோஷம் எழுப்ப உற்சவருக்கு ஆரத்தி காட்டி உள்ளே அழைத்து சென்றனர். திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே அமைந்திருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் 36ஆம் ஆண்டு ஆராட்டு விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, பஞ்சவாத்தியங்கள் முழங்க மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்ததும் பூஜைகளை துவக்கினர். பஞ்சலோக சிலையாக சின்முத்திரை காட்டியபடி யோக நிலையில் அருளும் ஸ்ரீ ஐயப்பனுக்கு தேங்காய் பழங்கள் மற்றும் நைவேத்தியம் சமர்ப்பித்து பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசி மற்றும் உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தியுடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் இருக்கும் ஸ்ரீ பால ஐயப்ப சுவாமி கோவிலில் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஹோமம் வளர்க்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கும் கணநாதனுக்கும் கலசாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் உற்சவர்களுக்கு வஸ்திரம் கட்டி விசேஷ அலங்காரம் செய்ததும் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து பல்வேறு தீபங்களுடன் சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து தூபதீபம் காண்பித்ததும் மகா கற்பூர ஆரத்தி காட்டி வீதி உலா புறப்பட்டனர். பக்தர்கள் ஹரிஹரசுதனையும் விநாயக பெருமானையும் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர்.
புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு சோமநாயகி உடனமர் ஸ்ரீ சோமநாத சுவாமி திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி ஏகதச ருத்ர மகாயாகம் வளர்க்கப்பட்டது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் சுவாமி அம்பாள் ஆவாகனம் செய்யப்பட்ட பிரதான கலசங்களை மேடை மீது வைத்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ருத்ர பாராயணத்துடன் யாகத்தை வளர்த்தனர். வேத பண்டிதர்கள் மகாருத்ர பாராயணம் செய்தபடி இருக்க குண்டத்தில் மூலிகை பொருட்களோடு மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கலசங்களுக்கு தீபங்கள் காட்டி ஷோடசோபச்சாரம் செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து கலச புறப்பாடு துவங்கியது. கைலாய வாத்தியம் முழங்க பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்ததும் மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்து உற்சவருக்கும் மூலவர் சோமநாதருக்கும் புனித நீரை ஊற்றி நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளையும் கருவறையில் நிறுத்தி வெள்ளி கவச அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த சுவாமிக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தனி சன்னதியில் விசேஷ அலங்காரத்துடன் நின்றருளிய அருள்மிகு சோமநாயகி அம்பாளுக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திருநெல்வேலி, திருவாரூர், கரூர் மற்றும் திருச்சியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருநெல்வேலியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஞான விநாயகர் கோவில் குடமுழுக்கையொட்டி யாகசாலையில் ஸ்ரீ லக்ஷ்மி சரஸ்வதி தேவியர்களோடு விநாயக பெருமானை அமர்த்தி பூஜைகளை துவக்கினர். பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு கலசங்களுக்கு அர்ச்சனை செய்ததும் கடம்புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து மூலவர் அருள்மிகு ஞான விநாயகருக்கும் எதிரே வீற்றிருந்த மூஷிகனுக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்து வஸ்திரங்கள் சாற்றி மலர் மாலைகள் அணிவித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மன்னார்குடியில் அமைந்திருக்கும் மகரிஷி கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வாசுதேவ பெருமாள் கோவில் சம்பரோக்ஷணத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களுடன் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கலச புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர விமான கலசத்திற்கு வேத பண்டிதர்கள் அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். இதைத் தொடர்ந்து மூலவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே ஆரியார் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு விநாயகர், ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி, அருள்மிகு நாகம்மாள், அங்காளம்மன், ஸ்ரீ வீரமாத்தியம்மன், அருள்மிகு வீரபத்ரர் திருக்கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு பம்பைகள் முழங்க பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை கோவிலை சுற்றி எடுத்து வந்து சேர்ப்பித்தனர். பிறகு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் யாகம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் புடைசூழ பம்பைகள் முன்னே செல்ல ஊர்வலமாக வந்தனர். பிறகு கோவிலை அடைந்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீதும் தெளித்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே அமைந்துள்ள அருள்மிகு ஞானாம்பிகை சமேத திரையம்பகேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசங்களுக்கு அபிஷேகம் செய்ததும் கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீரை தெளித்தனர். இதைத் தொடர்ந்து கருவறையில் லிங்க திருமேனியோடு அமர்ந்து அருள் புரியும் ஞான திரையம்பகேஸ்வரருக்கு கலசாபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் வெண்பட்டு உடுத்தி நாகப்படியை நிறுத்தி மலர் மாலைகள் கொண்டு அலங்காரம் செய்ததும் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது.
நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருப்பாணாழ்வார் சாத்துமுறை வைபவம். சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா கண்ட தாயார்கள் சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழா. ஸ்ரீ பராசக்தி அம்மனுக்கு நடைபெற்ற தெப்போற்சவம். காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவில் மகா கும்பாபிஷேகம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோபுர தரிசனம். ஸ்ரீரங்கம் ஓடத்துறை ஸ்ரீ ஆற்றழகிய சிங்கப்பெருமாள் கோவில் கார்த்திகை உற்சவம் வைபவமாக நடைபெற்ற ஏகதின லட்சார்ச்சனை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ.